இங்கே இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொண்ணு பேர் ரோஜா. அவங்களுக்கு ஒரு தியரி இருக்குது. அது என்ன தியரி? ஆம்பளைங்களை உசந்து ரொம்ப எலிவேட் பண்ணி பேசுகிறத இந்த பொண்ணுக்கு பிடிக்கும். கௌரவிப்பா ஆம்பளைங்களை. அவள் ஆம்பளைங்களுக்கு இப்போ ஒரு புது தியரி கண்டுபிடிச்சிருக்கா. ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டியோட சிஸ்டர், தங்கச்சி ஏன் பிடிக்கும்? கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாளுக்காக அதான் புருஷனை மாமா, பாவா, டார்லிங், பேபி அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க. யார்? ஒய்ஃபு புருஷனை. அதுக்கப்புறமா ஒய்ஃப் வீட்டிலவும் அந்த ரிலேஷன்ஸு, நைபர்ஸு அவங்கெல்லாம் கூட அவரை அந்த புருஷன் பேர் விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அப்படின்னு கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க, விஜய் சாருன்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த ரோஜாவுக்கு விஜய்க்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பேர் ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த விஜய் போய் ரமேஷ் அப்பா ரமேஷ் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. விஜய் பேர் மறந்துடுவாங்க. ரமேஷ் அப்பா ரமேஷ் அப்பான்னு எல்லா இடத்துல அப்படி தான் கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஈவன் ஒய்ஃபு கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க. ரமேஷ் அப்பா இங்கே வாங்க, அந்த கிச்சனில் அந்த சுகர் எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சொல்கிறதோட இந்த பொண்ணு சொல்கிறது கேளுங்களேன். அதை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த ஆம்பளைங்களுக்குலாம் ஏன் தெரியுமா பொண்டாட்டியை விட பொண்டாட்டியோட தங்கச்சியை ரொம்ப பிடிக்குது? பொண்டாட்டியெல்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மட்டும்தான் மாமா, அத்தா இப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஒரு குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட பேரை சொல்லி சுரேஷ் அப்பா இங்கே வாங்க, ரமேஷ் அப்பா இங்கே வாங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அதுவே கொழுந்தியா மட்டும்தான் கடைசி வரைக்கும் மாமா, அத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டியோட கொழுந்தியா ரொம்ப பிடிக்குது. கரெக்டாக தான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆம்பளைங்களுக்குலாம் பார்த்தங்கள்ல குழந்தையார் ஏன் பிடிக்கும்னு சொல்லிட்டு, இது ஒரு விதமான தியரி. சிரிக்கணும் இல்லை? சிரிங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.